அனைவருக்கும் வணக்கம். அதான நம்ம யாழி சார்பாக நம்ம இங்க வந்து பேசிட்டு இருக்கிறது நம்ம ஸ்மார்ட் மந்த்லி இன்கம் பிளான் அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த ஸ்மார்ட் மந்த்லி இன்கம் பிளான் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க போறேன். இன்னைக்கு இன்ட்ரோ கண்டிப்பா பயங்கரமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்மார்ட் மந்த்லி இன்கம் பிளானை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் வர்ற மாதிரி. சரி, ஓகே, இதை நான் ஏன் அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் உங்கள்கிட்ட. இப்படி மாசம் மாசம் நான் ஏர்ன் பண்ணுமா, நான் ஆல்ரெடி சம்பாதிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு வந்து நம்ம இப்பயே பதில் சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்க, மாசம் மாசம் சம்பாதிக்கிறீங்க, எல்லாம் பர்ஃபெக்ட் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதையும் தவிர்த்து நிறைய இருக்கு. என்ன அப்படின்னா, மந்த்லி அதெல்லாம் மாசம் மாசம் சம்பாதிக்கிறது ஏதோ ஒரு சூழ்நிலைனால தடைப்பட்டால் என்ன செய்வது, இல்லாட்டி அதெல்லாம் அன்ஈஸியான சிச்சுவேஷன் நிறைய இருக்கு. அப்படி தடைப்பட்டால் வந்து நம்ம அதான அன்யூஷுவலான சிச்சுவேஷன் நீங்க நிறைய எடுத்துக்கலாம். இது மூலமா என்னன்னா, இதை எப்படி வந்து இந்த மாசம் மாசம் ஒரு இன்கம் வரதா யாராலையும் வந்து வாங்க முடியாது. அடுத்த 30 வருஷம் உங்களுக்கு இன்கம் வரப்போகுது அப்படின்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்றது 10 வருஷம் தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. வெறும் 10 இயர்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஆனா நெக்ஸ்ட் 30 இயர்ஸ், அதான முதல் வருஷம், இந்த வருஷத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா இந்த வருஷத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடும் இன்கம். அப்படி 10 வருஷம் நீங்க வந்து இன்கம் இன்வெஸ்ட் பண்ணும் போதே உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். பிளஸ் 11வது வருஷத்துலேருந்து இன்கமே பண்ணாம அடுத்த 20 வருடங்களுக்கு உங்களுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கும். அதாவது நீங்க எதுவுமே காசை கொடுக்க வேண்டாம். சாரி, அதான கேரண்டீட் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேரண்டீட் இன்கம் அப்படின்றத வந்துட்டு இருக்கும். வாங்க இன்னைக்கு வந்து இன்னையோட பகுதிக்கு போயிடலாம். எப்பயும் போல இதை ஒரு ரெக்கார்டிங் அப்படின்றதுனால இது ஒரு லைவ் செஷனா இல்லை, ஒரு ரெக்கார்டட் தான். நான் எடிட்டிங்லாம் பண்ண போகிறதில்ல. நான் எப்படி பேசுகிறேனோ அப்படியே கொண்டு போய் போக போகிறேன். ஏன்னா எடிட்டிங்னா இப்போ மார்னிங் லைவ் செஷன் மாதிரி தண்ணி எல்லாம் குடிச்சிட்டேன். அதனால ரெக்கார்டிங்னா அதை ஸ்டாப் பண்ணி கட் பண்ணி போடுவாங்க. இல்லை நம்ம இயற்கையாக நம்ம என்ன இருக்கோ அதை பேச போகிறோம். அது மாதிரி எக்ஸாக்ரேட் பண்ண போகிறோம். என்ன கிடைக்குமோ அதை மட்டும் பேச போகிறோம். இது வந்து அவிவா ஸ்மார்ட் மந்த்லி இன்கம் பிளான். இது வந்து வாட் இஸ் யுவர் லைஃப் இன்சூரன்ஸ் எஃபெக்டிவ்லி காஸ்ட் ஜீரோ. ஸோ இதான் வந்து 105% நீங்கள் வந்து பணத்தை எடுக்க போகிறீங்க. ரெகுலர் இன்கம், இது வந்து ஸ்மார்ட் ட்ரையாட் அப்படின்னு சொல்லுவோம். கேரண்டீடாக ரெகுலர் இன்கம் வரப்போகுது. லைஃப் இன்சூரன்ஸ் கவர் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரெண்டு அதான இதில் வந்து அன்பிரடிக்டபிள் வேர்ல்டில் கேரண்டீடாக அதான கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வருமானம் வரப்போகுது. ஃப்ரீக்குவன்சி வந்து ஒரு மாசமா இல்லை ஒரு வருஷமானு நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிஷன் என்னன்னா, இன்கம் கண்டினியூஸ் த்ரூ அவுட் த பே அவுட் டேர்ம் ப்ரொவைடட் பை த பாலிசிஸ் ஆக்ட். நீங்கள் எப்பெல்லாம் வந்து பே அவுட் டைம் ஒரு 10 வருஷம் எடுத்திருக்கீங்கன்னா 10 வருஷம் வந்து இன்கம் வந்து ஆக்டிவாக இருக்கும், பே அவுட் டைமாக இருக்கும். நம்ம இன்கம் வரதை மட்டும் பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்படின்னா 100, அதாவது 105% ரிட்டர்ன் ப்ரீமியம்ஸ் வரும் உங்களுக்கு. இங்கே தவறாக 100% இருக்கு, 105% வரும். இஃப் யூ சர்வைவ், அதாவது நீங்கள் சர்வைவ் ஆனீங்கன்னா ஃபுல் பாலிசி டேர்ம் வில் ரிசீவ் எ லம்சம் ஈக்குவல் டு 100% ஆஃப் டோட்டல் ப்ரீமியம். உங்களுக்கு மாதம் மாதம் காசும் கொடுத்து நீங்கள் எவ்வளோ பணம் கட்டுறீங்களோ அந்த பணத்தையே உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதாவது நீங்கள் வந்து 10 வருஷம் இருக்கீங்க, நம்ம 30 வருஷம் வந்து போட போறீங்கன்னா 30வது வருஷம் நீங்கள் வந்து பாலிசி முடியும் போது நீங்கள் அலைவாக இருக்கீங்க அப்படின்னா அந்த 10 வருஷம் போட்ட பணமே அந்த 30வது வருஷம் உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்தது சேஃப்டி நெட்
அப்படின்னு ஒன்று. என்னது அப்படின்னா காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் கவர் ப்ளஸ் வந்து என்ஷூரிங் ஃபேமிலி ப்ரொடெக்ஷன். ஸோ எப்பயும் போல தான் எல்லா இன்சூரன்ஸும் உங்களுக்கு வந்துடும். அதை பற்றி நம்ம பொறுமையாக பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ பண்ண போகிறீங்கன்னா 7லேருந்து 15 வருஷங்குள்ள பே பண்ணலாம். நம்மளோட சஜஷன் வந்து மினிமம் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பே பண்ணுங்கன்றது தான். 7 இயர்ஸில் ஒன்றும் பெருசாக பெனிஃபிட் வராது. 10 இயர்ஸ் பண்ணால் நல்ல பெனிஃபிட்டு. மினிமம் வந்து 10 இயர்ஸ் பண்ணுறது தான் குட் பெனிஃபிட். அதை விட சூப்பர் பெனிஃபிட்னா 15 இயர்ஸ்லாம் வேற லெவல் பெனிஃபிட்டு. அதை பற்றி நம்ம அலாசி ஆராய போகிறோம். யூ ரிசீவ் இன்கம், மாதம் நமக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கும். மெச்சூரிட்டி வந்து யூ கெட் கேபிட்டல் பேக். மெச்சூரிட்டி ஒன்ஸ் 30 வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி ஆனோன்னா நம்ம எவ்வளோ போட்டோமோ அந்த அமௌண்ட்டை நம்ம கையிலேயே இந்தாங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து இன்புட் உதாரணத்துக்கு இன்புட் வந்து 1.5 லட்சம்னா 28 வருஷம் பே பண்ணுறோம்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 42 லட்சம். மெச்சூரிட்டி வந்து 40 இயர்ஸ்னு போட்டிருக்கோம், நம்ம 30 இயர்ஸ்னு வச்சுக்கோம். 30,000 மந்த்லி இன்கம் ஒரு 41,000 கிட்ட வரும். அதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி சொல்கிறோம், மாதம் வந்துடும். அது வந்து கால்குலேஷன் போட்டு இருக்கு. இதான் வந்து ரியல் வேர்ல்ட் மேத்தை வந்து நாங்கள் போட்டு தனியாக காமிக்கிறோம். இது வந்து என்னன்னா சீக்கிங் ப்ரெடிக்டபிள் இன்கம் ஃபார் ரிட்டையர்மெண்ட் ஆர் ரெகுலர் எக்ஸ்பென்ஸ். நான் பிளானரில் வந்து ரெகுலராக எனக்கு காசு வரணும்ப்பா, எனக்கு வேலை இருக்கோ இல்லையோ காசு வந்துகிட்டே இருக்கணும். நான் வேலைக்கு போல் 4 மாதம் லீவ் போட்டால் கூட எனக்கு காசு வரணும். இல்லை நான் வேலையை விட்டுட்டு நான் புதுசாக ஒரு ப்ரைவேட்டாக ஒரு வேலை ஜாயின் பண்ண போகிறேன், அதுக்கும் காசு வரணும். எப்படி இருந்தாலும் உங்கள் காட்டில் மழைன்ற மாதிரி காசு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த 6 மாதம் நான் டூர் போக போகிறேன், நீங்கள் அடுத்த 2 வருஷம் நான் டூர் போய் உலகம் சுற்றி பார்க்க போகிறேன், இல்லை இந்தியா ஃபுல்லாக காசி ராமேஸ்வரம் நான் போக போகிறேன், 2 வருஷம் நான் வேலையே பண்ண போகிறதில்ல. நீங்கள் ஒரு வேலை பண்ணலைன்னா கூட அடுத்த 2 வருஷத்துக்கு உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதானே நம்ம சொல்கிற 30 வருஷம் டேர்மில். அதான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இல்லை நிறைய இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் வந்து ஜீரோ காட் லாஜிக்குன்னு சொல்லலாம். ப்ரீமியம் பெய்ட் மெச்சூரிட்டி ரிட்டர்ன் 105% வரும், 100% இல்லை. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து ப்ரீமியம் டேர்ம் வந்து 7 வருஷம் 10 வருஷம் 12 15 20 25 30 வரலும் வருது. நம்ம சின்ன அமௌண்ட்டு தான் போட்டிருக்கோம், 7 10 12 15ன்னு. 7 வருஷம் போடாதீங்க. இப்போ மினிமம் வந்து 10 இயர் 12 இயர் 15 இயர்ஸ்க்குள்ளே போடலாம். 15 இயர்ஸ் போட்டிங்கன்னா நிறையா லாபம் கிடைக்கும். லிக்விடிட்டி வந்து 80% அதை லோனாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ சரண்டர் வேல்யூவில் வந்து 80% லோனாக வாங்கிக்கலாம். ஒரு வேளை வந்து நீங்கள் வந்து கட்டிட்டீங்க, 7 வருஷம் கட்டிட்டீங்க, அப்போ வந்து திட்டம் வந்து ஒரு 7 lakh வராது, திருப்பி உங்கள்கிட்ட பணம் வர்றதுனால மொத்தமே இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, 10 வருஷம் நீங்கள் கட்டுறீங்கன்னு வைங்களேன், 10 இயர்ஸ் கட்டுறீங்க. முதல் வருஷமே என்ன பண்ணுவாங்கன்னா 40,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. அப்போது 1 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு கட்டுறீங்கன்னா முதல் வருஷமே 40,000 கொடுத்தா 2வது வருஷத்துக்கு நீங்கள் 1 லட்சம் கட்ட தேவையில்லை. 40,000 + 60,000 சேர்த்து நீங்கள் கட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1 லட்சம் வந்துடும். அப்படி ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கட்ட வேண்டிய தொகை வெறும் 60,000 தான். முதல் வருஷம் வந்து 1 லட்ச ரூபாய் கட்டுவீங்க, 2வது வருஷம்லாம் வெறும் 60,000 ரூபா தான் நீங்கள் கட்டுவீங்க. 2வது வருஷம்லாம் 1 லட்சம் கட்டணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தான் அதுலேயே தான் இன்கம் வந்துடும்ல. 60,000 கட்டுவீங்க. இந்த 60,000 கட்டினாலே 60 × 9 மாதம் திட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் தான் நீங்கள் கட்டுவீங்க. ஸோ 5 லட்ச ரூபாய் கட்டினீங்கன்னா ப்ளஸ் இந்த ஒரு வருஷம் 5,40,000 ரூபாய் கட்டுவீங்க. அப்படி கட்டினீங்கன்னா இந்த ஒரு வருஷம் பண்ணிடுறீங்கல்ல, இந்த ஒரு வருஷமும் வந்து சேர்த்தா 6 லட்சம் தான் நீங்கள் கட்டியிருப்பீங்க. டோட்டலாகவே 10 லட்சம் கட்டியிருக்க மாட்டீங்க, 6 லட்சம் தான். ஏன்னா அவங்களே தான் திருப்பி கொடுத்துட்றாங்கல்ல. 6 லட்ச ரூபாய் நீங்கள் கட்டினால் அடுத்த 20 வருடங்களுக்கு உங்களுக்கு காசு கட்டிக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வெறும் 6,50,000. நீங்கள் 6 லட்சம் கட்டினா எவ்வளோ அமௌண்ட் வரும், 12 லட்சம் கட்டினா எவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்ல போகிறோம். ஆனால் நீங்கள் எப்பயும் ஏர்ன் பண்ண போகிறீங்க. இந்த 10 வருஷம் மட்டும் நான் ஏர்ன் பண்ண போகிறேன் உங்கள் பீக் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 10 வருஷத்தை ரெடி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தன்னால் வந்துட்டு இருக்கும். ஏன்னா இது கேரண்டீடு, யாரும் உங்கள்கிட்ட அடித்து பறிக்க முடியாது. வேறு எந்த விதத்துலையும் உங்கள்கிட்ட இதை வாங்க முடியாது. மாதம் ஆனால் காசு வந்து விழுந்துடும். இது வந்து ஒரு ட்ரேட் ஆஃப் மாதிரி.
இதில் வந்து நான் மார்க்கெட்லாம் கிடையாது. இதில் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு மார்க்கெட் ரிஸ்கெல்லாம் இதில் வராது. இதை பற்றி நம்ம சொல்லலாம். இது வந்து டேக்ஸ் எஃபிஷியன்சி 80C அண்ட் 10Dயில் வந்துடும். இது அதே சப்ஜெக்ட் டு ப்ரிவேலிங் லாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷனல் ரைடர்ஸ் இதுக்கு இருக்குது. ஆக்சிடென்டல் வந்து கேஷுவாலிட்டி இருக்குது. அது வெறும் 750 ரூபா தான், ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லை, வெறும் 750 ரூபா. அப்புறம் கிரிட்டிக்கல் இல்னஸ், அப்புறம் கேன்சர் கார்டியோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து என்னென்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் ஒன்று பண்ணலாம், 49 இல்னஸுக்கு காசு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாட்டி கேன்சர் கார்டியோ ரைடர் பண்ணணும். ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். ரெண்டுமே கண்டிப்பாக சூஸ் பண்ண முடியாது. அது வந்து நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து அவிவா ஸ்மார்ட் அட்வான்டேஜ்னு சொல்லுவோம் இதுக்கு பேர். இது என்னன்னா ஸ்டடி இன்கம் வரும், பீஸ் ஆஃப் மைண்டு, கேபிட்டல் வந்து ரிட்டர்ன்ஸ் அண்டு கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு வந்து இருக்கும். அதனால் என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்டடி இன்கம்லாம் நிலையான வருமானம், கேபிட்டல் ரிட்டர்ன்ஸ் முதல் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க, கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வாங்க, செக்யூர் யுவர் டுமாரோ, நாளைக்கு அவங்கள செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் இன்கம், ஜீரோ எஃபெக்டிவ் காஸ்ட், டோட்டல் பீஸ் ஆஃப் மைண்ட், பீஸ் ஆஃப் மைண்டுக்கு வந்துடும். நம்ம இது வந்து நம்ம தயார் பண்ணது, அவிவாலேருந்து தயார் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பார்த்துடலாம். அவிவா சிக்னேச்சர் மந்த்லி இன்கம் பிளான் இதான் நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கோம். இது வந்து அவிவாலே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்ம பார்த்துருவோம் என்னென்னா அவிவா சிக்னேச்சர் மந்த்லி இன்கம் பிளானில் ஒரு மாதம் உங்களுக்கு காசு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைஃப் கவர் இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி டு சூஸ், எப்போ வேணாலும் நம்ம ஃப்ளெக்சிபிளாக சூஸ் பண்ணிக்கிற மாதிரி. 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 45 வயசில். ஆப்ஷன் பி வந்து 40-45 இயர்ஸ் பே அவுட் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரண்டீடு இன்கம் வந்து உங்களுக்கே தெரியும், கேரண்டீடு இன்கம் இதெல்லாம் வந்துடும், ரெகுலர்லாம் வந்துடும், ரைடர்ஸ்லாம் இருக்குது. அது மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் டோட்டல் ப்ரீமியம் அப்படின்னு இருக்கும். இயர் எண்டில் வந்து டோட்டல் ப்ரீமியம் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஹையர் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம், நிறையா இருக்குது. மந்த்லி இன்கம் பற்றி நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மந்த்லி இன்கம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மந்த்லி இன்கம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு வந்து இதான் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மந்த்லி இன்கம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 40 வயசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 லட்ச ரூபா நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க அடுத்த 10 வருஷத்துக்கு. 1 to 9, 0 to 9 வருஷம் வெயிட்டிங் பீரியட். அதான் 5 இயர்ஸ், அதான் 10 to 14 இயர்ஸ். அதுக்கப்புறம் என்னன்னா he will get மந்த்லி 9,838 அடுத்த 25 வருஷத்துக்கு. அதனால் 15 to 39 இயர்ஸ், ஃப்ரம் 15 to 39 இயர்ஸ் நீங்கள் 25 அதனால் 9,000 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. எப்படின்னா 0 இயர்ஸ் அப்படின்னா 40 வயசில் நீங்கள் பே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 49 வயசில் நான் சொன்னேன்ல 1 லட்ச ரூபா 40,000 ரூபாய் வந்துடும். திருப்பி நம்ம பண்ணோன்னா திருப்பி அந்த வந்த அமௌண்ட்டே திருப்பி போட்டுக்கலாம். நான் தோராயமாக 40,000 போட்டிருக்கேன். 40,000லேருந்து 98,000 கூட வரும். மாதம் 98,000 வர மாதிரியும் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து என்னென்னா பீரியடு டிஃபரெண்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. 5 வருஷம் நடுவில் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பியும் வந்து பே அவுட், எப்படி பே அவுட் ஆகும் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு பே அவுட் டேர்மை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பே அவுட் டேர்ம் என்னென்னா, நான் வந்து மாயா அர்ஜுன் அப்படின்னு ஒரு ஃபீமேல் நேம் வச்சுருக்கேன், 35 வயசு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆக்சிடென்டல் ரைடர் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 7 வருஷத்துக்கு தான் பே பண்ணுறாங்க. அப்போது ஒரு வருஷத்துக்கு வந்து 1,50,000 பே பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ வருதுன்னா உங்களுக்கு 1000 ரூபா ஆக்சிடென்டல் ரைடர் இருக்குது. ஏதாச்சும் ஆக்சிடென்ட் மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க. அது ஒரு நாள் கிடையாது. அடுத்து நான் 20 வருஷம் தான் டேர்ம் போட்டிருக்கேன், 20 இயர்ஸ்க்கு.
அப்போ முதல் வருஷம் பாருங்க 37,000 உங்களுக்கு வந்துடும். ஸோ 37,000 வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா மீதி அமௌண்ட்டை தான் நீங்கள் கட்டணும். அடுத்த வருஷமும் 1,57,000 கட்ட வேணாம். ஒரு வருஷமும் 38,000 வச்சுப்போமே. ஒரு நிமிஷம் வருங்க. 37,000 எக்ஸாக்ட் கணக்கே வச்சுப்போமே. அதானோ 1,50,000 மைனஸ் 37,548 அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்க பேமெண்ட் பண்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த வருஷம் மட்டும்தான் 1,50,000 பே பண்ணுவீங்க. வரப்போற வருஷம்லாம் வந்து 1,15,000 பே பண்ணா போதும். மீதி அவங்களே இந்த வருஷம் முடிஞ்சோடனே இந்த 37,542 கொடுத்துருவாங்க. அப்போ இந்த வருஷம் என்ன கொடுக்குறாங்களோ அதையும் பிளஸ் 1,15,452 ரூபாய் அதையும் சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த வருஷத்துலேருந்து அடுத்த 9 அதான் 6 வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா தான் நீங்கள் பே பண்ணி போகிறீங்க. ஒன்றும் எக்ஸ்ட்ரா பே பண்ண போகிறதில்ல. அப்போ 1 லட்ச ரூபா பே பண்ணாதானே 1,15,000 தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. இப்போ என்ன ஆகும்னா வருஷம் 37,000 ரூபா டன்னெல்லாம் பேங்க்கில் வந்து விடும். நீங்கள் வருஷத்துக்கு பதிலாக எனக்கு மாதம் வேணும்னா இன்னும் 37,548 ரூபா டிவைடட் பை 12ன்னா 3,129 ரூபா மாதம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 7 வருஷம் நீங்கள் பே பண்ணுறீங்க. 20 வருஷம் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன், அதான கவரேஜ், அதான உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் கவரேஜ், டெத் கவரேஜ், இது ரெண்டுமே வந்து அடுத்த 20 வருஷத்துக்கு இருக்கும். நம்ம இங்கேருந்து இந்த 20 வருஷத்துலேருந்து அடுத்ததுக்கு போவோமே. அடுத்ததுக்கு என்ன பண்ணுறோன்னா அதே 7 வருஷம் 1 லட்சம், அதான 7 வருஷம் 7 இயர்ஸ் 30 இயர்ஸ் போடுறோம். 20 இயர்ஸ் போடாமல் முன்னாடி வெறும் 20 வருஷம் தான் கவர் போட்டோம். அப்போ பாருங்க, நம்ம வந்து 20 வருஷம் போட்டிருந்தோம். அப்போ 37 தான் கிடச்சிச்சு. ஆனால் 20 வருஷத்தை நான் 30 வருஷம் போட்டோன்னா லைஃப் கவரும் 30 வருஷம் வந்துருச்சு. 10 லட்சம் ரூபாய் வந்து ஆக்சிடென்ட் பாலிசியும் வந்துருச்சு. டெத் பெனிஃபிட்டும் பாருங்க, டெத் பெனிஃபிட்டும் இன்ட்டு 10 டைம்ஸாக வந்துருச்சு. அதானா 1,50,00,000 நினைக்கிறேன். 1,50,00,000 15 லட்சமா 15 லட்சம் ரூபாய். ஓகே, டெத் பெனிஃபிட் வந்து 15 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. ஓகே, டிபின்னு சொல்லுவோம். டிபி வந்து 15 லட்சம் ரூபா. டிபி 15 லட்சம் ரூபா. ஆக்சிடென்டல் ரைடர் வந்து 10 லட்சம் ரூபாய் சேர்த்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஜிபி கொடுத்துருவாங்க. ஸோ 25 லட்சம் ரூபாய் உங்களுக்கு இந்த 30 வருஷத்துக்குள்ள என்ன நடந்தாலும் 25 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க. ஆனால் அப்படி நடக்கவே இல்லைனாலும் உங்களுக்கு 7 வருஷம் கட்டினா போதும், வருஷம் 140,000 ரூபாய் உங்களுக்கு வந்துடும். ஆனால் எப்போ நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், 30 வருஷம் கழிச்சு இந்த காசை வாங்குற மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு வரும். அதானா 7 லட்சம் ஒரு 8 லட்சம் ரூபாய் வந்து 30 இயர்ஸ்க்கு அவங்க வச்சிருப்பாங்க. அப்போ 30 இயர்ஸ் ஸ்பேனில் முதல்ல 7 வருஷத்துக்கு அப்புறம் 8வது வருஷத்துலேருந்து நீங்கள் 1 ரூபாய் கொடுக்க வேண்டாம், போட்டுக்கிட்டே இருக்கலாம். அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, காசு கொடுத்துட்டே இருப்பாங்க. அடுத்தது நம்ம பார்க்கலாம். இது நெக்ஸ்ட் லெவலில் இதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். இது பார்க்கலாம். இந்த 7 இயர்ஸ் தான். நம்ம 7 இயர்ஸ் வேணாம், இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட்ல போயிடலாம். 10 இயர்ஸில் பார்க்கலாம். 10 லட்சம் ரூபாய் நீங்கள் போட்டிங்கன்னா பாருங்கள், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுன்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் எடுத்து பார்க்கணுன்னாலும் எனக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் சொல்லிவிடுவேன். 10 வருஷத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க 53,000 ரூபாய். நல்லா பாருங்கள், 1,50,000 ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும். 2வது வருஷத்துலேருந்து நீங்கள் 1,50,000 பே பண்ண போகிறதில்ல, வெறும் 1 லட்ச ரூபா தான் பே பண்ண போகிறீங்க. ஆக்சுவலாக 9 வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா தான் பே பண்ண போகிறீங்க. 1 லட்ச ரூபா கூட இல்லை, 1,97,000 தான். அதாவது வெறும் 97,000 தான் பே பண்ண போகிறீங்க. 1 lakh கூட பே பண்ண மாட்டீங்க. 97,000 தான் பே பண்ண போகிறீங்க. வெறும் 97,000 ரூபாய் போட்டு 53,000 உங்களுக்கு தன்னால் வந்துடும். வருஷம் ஆனால் 53,000 வந்துடும். அதனால முதல் வருஷம் 1,50,000 போடணும்,
2வது வருஷத்துலேருந்து இந்த 53,000 ப்ளஸ் அந்த 97,000 நீங்கள் போட்டிங்கன்னா திருப்பி வந்துடும். இந்த 11வது வருஷம் கழிச்சு நீங்கள் அசால்ட்டாக உட்காந்துருக்கலாம் அமைதியாக. வருஷம் ஆனால் 53,000 ரூபா உங்களுக்கு வந்துடும். 53,352 டிவைடட் பை 12 மாதம் வச்சுக்கோங்களேன், 4,446 ரூபா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா இருக்குல்ல? நீங்கள் ஒன்றுமே செலவு பண்ணாமல் மாதம் ஆனால் 4,000 ரூபாய் வந்துகிட்டே இருக்கும். இல்லை வருஷத்துக்கு 53,000 ரூபாய் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு 4,000 ரூபாய் வருதுன்னா ஒரு சர்வைவல் பெனிஃபிட்டுக்கு ஒரு ஒரு நீங்கள் அங்கே இருக்கிறதுக்கான ஒரு பெனிஃபிட். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டோம். இது எப்படின்னா 2,50,000 கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் இயர் தான் நீங்கள் 2,50,000 பே பண்ணுவீங்க. 2வது வருஷம் ஆல்ரெடி முதல் வருஷமே 2,50,000 பே பண்ணுறீங்களா, அப்போது 1,00,000 ரூபாய் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இயர் 2ல் 1,00,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. அது 2வது வருஷம் பண்ணும்போது 1,50,000 தான் பே பண்ணுவீங்க. ஏன்னா ஆல்ரெடி 1,50,000 கூட கிடையாது, 1,44,000 பே பண்ணுவீங்க. அப்போ 1,44,000 பே பண்ணால் போதும், 2,00,000க்கு ஈக்குவல் ஆகிடும். ஏன்னா அவங்களே 1,00,000 திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்கள. அப்போது 1,40,000 கொடுத்தா மாதம் கரெக்டாக 15 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னா முடிஞ்சிடும். 16வது வருஷத்துலேருந்து உங்களுக்கு 1,16,000 கிடைக்கும். இப்போ நான் 1,16,000 போடுறேன்னு வச்சுக்கலாம். 1,16,100 ரூபாய் டிவைடட் பை 12 மாதம் போடுறேன்னா 906.75. யோசிச்சு பாருங்களேன், 960. அதான் நம்ம அடுத்த 30 வருஷத்துக்கு மாதம் ஆனால் 10,000 ரூபாய் பென்ஷன் வர மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்குலாம் மாதம் ஆனால் 40,000 ரூபாய் பென்ஷன் வரும். ஆனால் இதில் 10,000 ரூபாய் வரும். அதுக்கு நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. இது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் எனக்கு என்னப்பா பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிப்போம். அப்போ தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இது நான் பில் பண்ணிக்கிறேன், அதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப் கொடுக்குறோம். நீங்கள் 10 வருஷம் நான் மறந்துடுவேன் கிடைக்காது அப்படின்னா மெம்பர்ஷிப் கொடுத்துருவேன். இந்த மெம்பர்ஷிப்பில் என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் யாழி ஸ்பெஷல் மெம்பர்ஷிப் கொடுக்குறோம். இதில் நான் சில்வர் பேக் ஒன்று பண்ண போகிறேன். நீங்களும் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் எய்மே உங்களை மந்த்லி 5 lakh rupees ஏர்ன் பண்ண வைக்கிறது. அதான் நம்மளோட செயல். அதுக்காக நம்ம ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதில் சில்வர் மெம்பர்ஷிப் உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த சில்வர் மெம்பர்ஷிப்பில் தான் இத்தனையும் உங்களுக்கு வரும். ஃப்ரீடம் க்ரூஸ் சில்வர் மெம்பர்ஷிப்பு அது திட்ட 14,000 rupees, 14,000 ரூபாய். அதை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவேன். இது எனக்காக. அது மாதிரி நீங்கள் முதல் வருஷத்தோட கமிஷன் தான் நிறையா இருக்கும். நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் முதல் வருஷத்தோட கமிஷன் நிறையா இருக்கும். அந்த கமிஷனில் 75% கொடுத்துருவேன். ஏன்னா இதில் ஒரு 4-5 பேர் ஒர்க் பண்ணுவாங்கன்றதுனால அவங்களுக்கு ஒரு 25% கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால அந்த கமிஷனில் கொஞ்சம் கொடுத்தா தான் அவங்களும் வேலை செய்வாங்கன்றதுனால அவங்க நீங்கள் கொடுக்குற காசு எனக்கு அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் கொடுக்குற காசுலேருந்து ஒரு கமிஷனாக கொடுப்பாங்க. அந்த கமிஷனை உங்களுக்கே நான் ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நம்ம அதாவது தரகு மீள் கொடுப்பு அப்படின்னு சொல்லுவோம். தரகுன்னா கமிஷன். அந்த கமிஷனை மீண்டு கொடுத்து விடுவோம். அதான் மீள் கொடுப்பு, மீள கொடுப்பு அப்படின்னு சொல்கிறோம். மீள கொடுப்புன்னா என்னையா அது அப்படின்லாம் கேட்காதீங்க, மீண்டு கொடுத்து விடுவோம். அது மாதிரி காப்பீட்டு ஆவணம் காலாவதி ஆகாது. ஏன்னா நீங்கள் தான் டச்சிலே இருப்பீங்கல்ல, காலாவதியே ஆகாது. கரெக்டாக அவங்க டைம் வரும்போது 1 மாதம் முன்னாடி 15 நாள் முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். அடுத்தது இந்த உறுப்பினர் நிறைய இருக்குது. அவங்களுக்கு உடல் நலம் 50க்கும் மேற்பட்ட உடல் நல பிரச்சனைகளுக்கு நாங்கள் இயற்கை முறையிலே தீர்வு சொல்லும். எதுவுமே செயற்கை கிடையாது, அலோபதி கிடையாது, கெமிக்கல்ஸ் கிடையாது, 0 கெமிக்கல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி உங்களோட வீடு திட்டம் ஒன்று ரெடி பண்ணுறோம்.
ஸோ நீங்கள் வந்து அந்த வீடு திட்டம்ல இதே மாதிரி காப்பீடு மாதிரி வீடு திட்டம்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா காப்பீடுன்றது உங்களுக்கு ஒரு பர்சனலாக ஒரு சேவிங்ஸ்க்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் க்ரூஸ் மெம்பர்ஷிப்பு, அப்புறம் ஹால் ஆஃப் ஃப்ரேம் கொடுப்போம். நீங்கள் ரூபாய் 5 லட்சம் சம்பாதிச்சிட்டிங்கன்னா 5 லட்ச ரூபா அவார்டு, 10 லட்சம் சம்பாதிச்சா 1 கோடி ரூபா சம்பாதிச்சா 1 கோடி ரூபா அவார்டு எல்லாம் கொடுப்போம். அது ஹேக்கத்தான், இன்னர் மீட்டிங்கு நிறையா இருக்குது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பொறுமையாக உட்காந்து இதை ஜூம் பண்ணி படித்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நான் இன்னொரு பகுதியில் நிறைய நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த பகுதி வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் நான் பேசிகிட்டு இருந்தேன்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும். அதனால் அப்படி என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கீழே ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள், 7305177722. நான் என்ன இன்னொரு டைம் வந்து பெருசாக்கி காமிக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணோன்னா நீங்களும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கும்போது பார்க்க முடியாது, இப்போ பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து அதானும் கேன்வா ப்ரோ கொடுத்துருவோம். கேன்வா ப்ரோ 1 இயர் ஆக்சஸ் உங்களுக்கு வந்துடும். ஃபினான்ஷியல் அனலிசிஸ் ரிப்போர்ட் கொடுத்துருவோம். வீக்லி ஆனால் ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ் ட்ரைனிங் கொடுக்குறோம். பேரண்டியல் அப்புறம் கெரியர் கைடன்ஸும் கொடுத்துருவோம். டெய்லி காலைல 5 மணிக்கு நம்ம ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸில் ஜாயின் பண்ணால் நீங்கள் என்னோட ஃபேமிலிக்கு நான் எப்படி கொடுப்பேனோ அப்படி தான் நான் உங்களுக்கும் கொடுத்துருவேன். ஸோ நம்ம ஒர்க் ஷாப்லாம் கொடுப்போம், ஃபுட் ஒர்க் ஷாப் கொடுப்போம், அதுக்கும் நீங்கள் வந்துடுவீங்க. லைஃப் ஸ்டைல் ப்ரோக்ராமிங் இருக்குது. பிரான்ஸ் அண்ட் சில்வர் மெம்பர்ஷிப். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வைப் கோட் டெவலப்மெண்ட்லாம், ஆப் டெவலப்மெண்ட்லாம் யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தால் இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். இதான் என்னோட நம்பரு, நோட் பண்ணிக்கோங்க. மெயில் வந்து இப்போது ஆக்டிவாக இல்லை, அதனால மேக்ஸிமம் நீங்கள் வந்து எனக்கு இந்த நம்பரில் கால் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். நம்பர்னா 7305177002. வந்து அதுலேயும் வரும், கீழேயும் வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நீங்கள் கால் பண்ணிட்டீங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்து பண்ணதுக்கு. நம்ம வந்து நிறையா வந்து பேசிகிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட இன்சூரன்ஸ் பிளானு. அதானும் ஸ்மார்ட் மந்த்லி இன்சூரன்ஸ், இதுதான் நம்மளோட திட்டம். இதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு வேணுமோ, நான் இதை விட பெட்டராக இதை மேக்ஸிமம் நான் கவர் பண்ணிட்டேன். இன்னும் கவர் பண்ணால் கூட ஐ எம் ரெடி டு கவர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கவர் பண்ணிடுவோம். இன்னும் நிறையா இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பர்முட்டேஷன், காம்பினேஷன் நிறையா போட்டு பார்த்தா உங்களுக்கு எப்படியும் காசு சம்பாதிக்கலாம். இது மூலமாக தான் சம்பாதிக்கணுமாண்ணா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒன் ஆஃப் த வே டு ஏர்ன் மணி. ஆனால் இது மாதிரி நிறையா வழி இருக்குது. நம்ம வந்து வெறும் இன்சூரன்ஸில் மட்டும் போடுங்கன்னு சொல்ல மாட்டோம். நீங்கள் வந்து ஒன்ஸ் இன்சூரன்ஸ்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே எப்படி பண்ணணும் அதை சொல்லிக் கொடுப்போம். அடுத்தது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி பண்ணணும் அதை சொல்லிக் கொடுப்போம். ப்ளூ ஸ்டாக் ஃபண்டு வந்து அதானும் ப்ளூ ஸ்டாக்கில் மட்டும் அதானும் கம்பெனி வந்து எப்படின்னா நல்ல கம்பெனியாக இருக்கிறதுல ஸ்டாக் எப்படி வாங்கலாம் அதுவும் சொல்லி கொடுத்துருவோம். எதுவும் வந்து அந்த கம்பெனியை மூடிட்டு போகிற அந்த ஸ்டாக்ல எல்லாம் சொல்ல மாட்டோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டெக்னாலஜியில் சொல்லவே வேணாம். நான் டெக்னாலஜியில் தான் இருந்திருக்கேன், அதனால் டெக்னாலஜி சொல்லி கொடுத்துருவேன். அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். இது ஃபுல்லாகவே வந்து அவிவா லைஃப் இன்சூரன்ஸோடது தான். நம்ம வந்து தனியாக பண்ணல. என்னோட பேர் அர்ஜுன் ஸ்ரீதர். கீழே என்னோட ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 7305177002. நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. உண்மையாலுமே உங்களுக்கு போடணும் அப்படின்னா மட்டும் போடுங்க. அதனால தேவையில்லைன்னா கண்டிப்பாக எடுக்காதீங்க. எனக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையா இல்லையான்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் எடுக்காதீங்க. மேக்சிமம் வந்து நிறைய பேருக்கு சில பேருக்குலாம் தேவைப்படாது, ஒரு சில பேருக்குலாம் தேவைப்படும். உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா எடுங்க. அதோடு இல்லாமல் நீங்கள் இதுவரையிலும் பாலிசியே எடுக்கல, நான் ஒரு புதுசாக ஒரு பாலிசி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேரண்டீடு ரிட்டர்ன் பாலிசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம வந்து
இவ்வளோ அமௌண்ட் எல்லாம் கட்ட முடியாது, எனக்கு கவரேஜ் அதிகமாக வரணும், ஆனால் வந்து என்னால் கம்மியாக தான் கட்ட முடியும் அப்படின்னா சொல்லுங்க. அந்த திட்டமும் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். டேர்ம் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த திட்டம்லையும் வந்து எண்ட் ஆஃப் த இயர், அதான அந்த திட்டம் முடியும் போது இப்போ நம்ம எப்படி லம்சம்னு கொடுத்தோம், அந்த டேர்ம்லையும் ஆனால் டபுள் மடங்கு வராது. நீங்கள் 1,00,00,000 ரூபாய்க்கு எடுத்திருக்கீங்க பாலிசின்னா, நீங்கள் ஒரு அமௌண்ட் கட்டுறீங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து மாதம் வருஷத்துக்கு 10,000 20,000 கட்டுறீங்க, இல்லை 1,00,000 கட்டுறீங்கன்னா 10 வருஷம் 10 லட்சம் கட்டிட்டீங்கன்னா அடுத்த 30 வருஷத்துக்கு டேர்ம் இருக்கும். 30வது வருஷம் நீங்கள் கொடுக்கும்போது அந்த 10 லட்சம் தான் கொடுப்பாங்க. ஏன்னா 40 வருஷத்துக்கு கவரேஜ் எடுத்தீங்கன்னா 40வது கொடுக்கும்போது 10 லட்சம் தான் கொடுப்பாங்க. அந்த 10 லட்சம் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த கவரேஜ் இருக்கு பாருங்களேன், 40 வருஷம் வரலாம், அப் டு 80 இயர்ஸ் வரலாம் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் 40 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், 40 வருஷம் போட்டிங்கன்னா 80 வயசு வரலாம் கொடுக்கலாம். 81வது வயசு நீங்கள் அப்படியே உயிரோடு வந்துட்டீங்கன்னா 81வது வயசு இவங்க 10 லட்சம் ரூபா தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு பாலிசி நம்ம டேர்ம் பாலிசி, அதை தனியாக சொல்ல போகிறோம். இது வந்து இன்கம் ஏர்னிங் பாலிசி. இதில் வந்து கவரேஜ் கம்மியாக இருக்கும், பட் மந்த்லி வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ அடுத்தது டேர்ம் இன்சூரன்ஸில் கவரேஜ் அதிகமாக இருக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ அடுத்த டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக பார்ப்போம். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ, பாய், நன்றி, வணக்கம்.